ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு கார்த்தியாவுக்கு. அப்போ மூஞ்சியே அவங்களுக்கு சரியில்லை. இதை பார்த்துட்டு கஸ்தூரி ரூமுக்குள்ளே கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. ஏண்டி இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொந்த பந்தங்களில் ஒரு மாதிரியாக பேசக்கூடிய ஆளுங்க. நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சேன்னா கண்ணும் காதும் மூக்கும் வச்சு எதையாவது ஒன்று சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிப்பிடுவாங்க. நீ ஒழுங்காக சிரித்த முகத்தை வச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லவும், சிரிச்சாப்பில் முகத்தை வச்சுக்க, ஏன் இப்படி உம்முனே இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஏம்மா, நான் எவ்வளோ தூரம் சொல்கிறது, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். அப்புறமும் ஏம்மா என்னை இப்படி கம்பல் பண்ணி இப்படி அலங்காரம் பண்ணி என்னை நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு கார்த்தியா அழுகுறாங்க. அப்போ என்னடி மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுது? அன்னைக்கு தான் சொன்னேன், நான் மறந்துட்டேன், உங்கள் இஷ்டப்படி நான் எல்லாம் நடந்துக்கிறேன், நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைக்கே நான் கழுத்த நீட்டுறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், வசனம்லாம் பேசுனேன், இப்போ என்னடி மறுபடியும் அப்படின்னு சொல்லவும், என்னால் சேரன் மாமாவை மறக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல. சேரன் மாமா எதுக்கெடுத்தாலும் சேரன் மாமா தான், இதை எப்போத்தே இந்த வார்த்தையை மறக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி யாராவது வெளியே இருந்து கேட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தோதா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ரூமுக்கு வரையில் எல்லாத்தையும் கேட்டுறாங்க. கேட்டுட்டு மாப்பிள்ளையுடைய அம்மாட்ட போய் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே யாரோடைய பழக்கம் இருக்கும் போல், அதனால இந்த நிச்சயதார்த்தத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு சுருன்னு தலைக்கேறுது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம், நான் இப்போ தான் அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உடனே கஸ்தூரியை கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சம்மந்தி அப்படின்ட்டு ஓடியாராங்க. இந்த நிச்சயம் நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், ஏன் ஏற்கனவே உங்கள் பொண்ணு வேறு யாரையாவது விரும்புகிறாளா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லையே சம்மந்தி, யார் சொன்னா, அதெல்லாம் என் பொண்ணு யாரையுமே விரும்பலையே அப்படின்னு சொல்லவும், ஏங்க இப்படி பொய் பேசுகிறீங்க? இப்போ தான் எங்கள் சொந்தக்கார பொண்ணு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை, ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு சொன்னான். அது எப்படி உண்மையிலேன்னு சொல்லுவீங்க? இங்கே வாமா அப்படின்ட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், கார்த்தி அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. இதை எப்படி நம்ம மறைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில், இதுதான் சமயம் சொல்லிட்டு கார்த்தியாவும் அவங்க காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. நான் உண்மையிலே விரும்புகிறது எங்கள் சேரன் மாமா, எங்கள் முறை பையன்தான். அந்த பையனை தான் நான் விரும்புகிறேன், அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன். ஆனால் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டில் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு கேட்கவும் நான் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த உண்மையை ஒத்துக்கிறேன். நான் எங்கள் சேரன் மாமாவைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் மகனுக்கு நான் கழுத்தை நீட்டினாலும் எங்கள் சேரன் மாமாவை நான் மனசு பூரா நினச்சிருப்பேன். மனசில் ஒருத்தரையும் நான் உங்கள் மகனை ஒரு மாதிரியாகவும் நினைக்க முடியாது. அதனால் நான் கடைசி வரையும் என் சேரன் மாமாவைத்தான் நான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், பார்த்துக்கங்க, இவ்வளோ தூரம் உங்கள் பொண்ணு பேசுகிறா, அவள் மனசுக்கு பிடிச்சவளை முடிச்சு வைக்க முடியாதானே, ஏன் எங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளையுடைய அம்மா. மாப்பிள்ளையுடைய அப்பாவும் ஓடியாந்துறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னவும், அந்த பொண்ணு முறக்கார பையனை விரும்பியிருக்கு, இவங்க மறைச்சு நம்ம மகனுக்கு கட்டி வைக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஏம்மா, இவ்வளோ தூரம் கொண்டு நிப்பாட்டினதுக்கு நீங்கள் முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் சரின்னு விட்டு கொடுத்து போயிருப்போம்ல. இது ஏம்மா இவ்வளோ தூரம் என் பையன் மனசுலேயும் ஆசையை வளர்த்து இப்படி கொண்டாந்து விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு, இந்த நிச்சயம் நடக்காது, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க. அப்போ தான் என்ட்ரி ஆகுறாரு சோழன். சோழன் பார்த்தா, என்ன நிச்சயதார்த்தம் நின்று போச்சா, ஏன் அப்படின்னு சொன்னவும், பரவலா எல்லாரும் பேச ஆரம்பித்தது சேரன் காதுக்கும் வந்துடுது, சோழன் காதுக்கும் வந்துடுது. ஆஹா, நம்ம எதையோ நிப்பாட்டணும் தான் உள்ளே நுழைஞ்சோம், ஆனால் கார்த்தியாவே நிப்பாட்டிட்டாங்களே, பரவாயில்ல, கார்த்தியாவுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே வந்துடுறாங்க. சோழன் வீட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கார்த்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா, நீங்கள் இனிமேல் நினச்சாலும் நீங்கள் வேறு எந்த மாப்பிள்ளைக்கும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னடி சொல்கிற, இவ்வளோ ஊரை கூப்பிட்டு, உரமுறையை கூப்பிட்டு, சொந்த பந்தங்களை கூப்பிட்டு, இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திவிட்டு, இப்போ வேறு ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணமே நடக்காதுன்னு வேறு சொல்கிற, வந்தவங்க பூரா மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க, உனக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம், மறுபடியும் கல்யாணம் நடக்காதுங்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நான் வேறு ஆள் கழுத்தை நீட்ட முடியாது. ஏன்னா நான் சேரன் மாமாவை என் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுருக்கேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டை கழட்டி காமிக்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க.
என்னடி பாவி இப்படி பண்ணி வச்சிருக்கேடி அப்படின்னு சொல்லி, ஆமாம் இதுதான் வந்து நான் முடிவெடுத்தது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால நானே என் மாமாவை வந்து நெஞ்சில் வந்து நான் வந்து பச்சை குத்திக்கிட்டேன். இனிமே வந்து நீங்கள் நினச்சாலும் வேறு யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை கேட்க போகிறதும் இல்லை. நான் சேரன் மாமாவைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி இதுக்கு மேலே என்ன முடிவெடுப்பாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.